அனைவர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமிற்காக ரிவிஷன் பகுதியில் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 200 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ஒன்லைனர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 200 கேள்வியிலிருந்து குறைந்தது 2லேருந்து 3 கேள்வி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பகுதியிலேருந்து இடம்பெறுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் யார்? அசோகர். த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சார்லஸ் ஆலன். கேள்வி 3, சிந்துவெளி நாகரிக காலம் என்ன? கிமு 3300 முதல் கிமு 1900. கேள்வி 4, இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்காம் உதவியுடன் நிறுவப்பட்ட ஆண்டு? இந்திய தொல்லியல் துறைனா ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது? மெகர்கர். கேள்வி 6, பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது? மொகஞ்சதராவில் அமைந்துள்ளது. கேள்வி 7, தானிய களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது? அரப்பாவில் அமைந்துள்ளது. கேள்வி 8, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் ராகிகர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 9, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடு தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடு தளம் லோத்தல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 10, அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை பார்த்தீங்கன்னா மொகஞ்சதராவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 11, வெண்கலத்தால் ஆன நடனமாது என்ற பெண் சிலை எங்கு கிடைத்தது? மொகஞ்சதாரோ. கேள்வி 12, இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். 1, கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. தரைவழி தடங்கள் வழியாக கருமிளகு இறக்குமதி ஆனது. 3, வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. 4, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் இறக்குமதி செய்யப்பட்டது. 5, தென்கடல் பகுதியிலிருந்து முத்து இறக்குமதி செய்யப்பட்டது. 6, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் இறக்குமதி செய்யப்பட்டது. 7, ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. கேள்வி 13, சாணக்கியர் யாருடைய அரசவையில் அமைச்சராக இருந்தார்? சாணக்கியர் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தருடைய அரசவையில் அமைச்சராக இருந்தார். சாணக்கியர்னா விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம், அல்லது கௌடல்யர்னு அழைக்கலாம் சாணக்கியரை. கேள்வி 14, துறைமுக நகரம் எது? புகார். கேள்வி 15, வணிக நகரம் எது? மதுரை. கேள்வி 16, கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சி. கேள்வி 17, கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம். கேள்வி 18, ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கேள்வி 19, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். கேள்வி 20, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். கேள்வி 21, புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யார்? புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யுவான் சுவாங். கேள்வி 22, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் சொல்லலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். கேள்வி 23, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. கேள்வி 27, சப்த சிந்து அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி எது? பஞ்சாப். கேள்வி 28, அகழாய்வு நடைபெறும் இடங்கள். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு எந்த மாவட்டம்னா தூத்துக்குடி மாவட்டம். கீழடி அகழாய்வு சிவகங்கை மாவட்டம். பொருந்தல் அகழாய்வு திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளி அகழாய்வு நடைபெறும் இடம் திருப்பத்தூர் மாவட்டம். இதற்கு முன்பு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இருந்தது, தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. கொடுமணல் ஈரோடு மாவட்டம். கேள்வி 29, கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் யார்? கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் வில் டூராண்ட். கேள்வி 30, மகாவீரர்
துறவறம் மேற்கொண்ட போது வயது என்ன? மகாவீரர் துறவரம் மேற்கொண்ட போது வயது 30. கேள்வி 31. புத்தர் தனது எந்த வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார்? புத்தர் தன்னுடைய 29வது வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டு துறவரம் மேற்கொண்டிருப்பார். கேள்வி 32. பௌத்த மாநாடுகள். முதல் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிரகம். 2வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைசாலி. 3வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். 4வது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். கேள்வி 33. எந்த நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார்? கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். கேள்வி 34. இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யார்? நந்தர்கள். கேள்வி 35. நாலந்தா என்பதன் பொருள் என்ன? வற்றாத அறிவை அளிப்பவர். கேள்வி 36. அர்த்த சாஸ்திரம் நூல் எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌடல்யர் அல்லது விஷ்ணுகுப்தர் அல்லது சாணக்கியர்னு சொல்லலாம். முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் விசாகதத்தர். கேள்வி 38. இண்டிகா நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். கேள்வி 39. கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் யார்? மெகஸ்தனிஸ். கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியர் அரசவையில் இருந்தவர் மெகஸ்தனிஸ். கேள்வி 40. மெகஸ்தனிஸ் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார்? மெகஸ்தனிஸ் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார்னா 14 ஆண்டுகள். கேள்வி 41. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு எது? மௌரிய பேரரசு. கேள்வி 42. பிந்துசாரரின் இயற்பெயர் என்ன? சிம்கசேனா. கேள்வி 43. தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் அசோகர். கேள்வி 44. கலிங்கத்தின் மீது அசோகர் போர் தொடுத்த ஆண்டு எப்பொழுது? கலிங்கத்தின் மீது அசோகர் போர் தொடுத்த ஆண்டு கிமு 261. கேள்வி 45. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்றவர் H.G. வெல்ஸ். கேள்வி 46. அசோகரின் 2வது மற்றும் 13வது பாறை கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரள புத்திரர் ஆகியோரையும் சத்திய புத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன. அசோகருடைய 2வது மற்றும் 13வது பாறை கல்வெட்டு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரள புத்திரர் ஆகியோரையும் சத்திய புத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன. கேள்வி 47. மந்திரி பரிஷத் யாருடைய அமைச்சரவையில் இருந்தது? மந்திரி பரிஷத் பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சத்தினுடைய அரசவையில் தான் இருந்தது. பாகா என்பது என்ன? மொத்த விளைச்சலில் 1/6 செலுத்தக்கூடிய வரியாக செலுத்தக்கூடியதா பாகா. கேள்வி 49. சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்தவை ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்தவை ருத்ரதாமனுடைய ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. கேள்வி 50. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ராதா. கேள்வி 51. சங்ககாலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம், அல்லது கிமு 300 டு கிபி 300ன்னு சொல்லலாம். கேள்வி 52. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். கேள்வி 53. தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார்? கரிகாலன். தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் கரிகால சோழன். கேள்வி 54. சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னிடத்தில் தோற்கடித்தவர் யார்? சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். கேள்வி 55. இந்தியாவின் முதல் பேரங்காடி என முசிறியை குறிப்பிட்டவர் மூத்த பிளினி. இயற்கை வரலாறு நூலில் சொல்லியிருப்பார். இந்தியாவின் முதல் பேரங்காடினா அது முசிறி தான். முசிறின்னு குறிப்பிட்டவர் யார்? மூத்த பிளினி. எந்த நூல்லனா இயற்கை வரலாறு நூலில். அயோத்தி கல்வெட்டு யாருடையது? தனதேவனுடையது. கேள்வி 57. அரசசரிதம் நூலை எழுதியவர் பாணபட்டர். கேள்வி 58. மகாபாஷ்யா என்ற நூலை எழுதந்து பதஞ்சலி. பிரகஸ்தகதா என்ற நூலை எழுதியவர் குணாதியா. மத்தியமிக சூத்ரா என்ற நூலை எழுதியவர் நாகார்ஜுனா. புத்த சரிதம் என்னும் நூலை எழுதியவர் அஸ்வகோஷர். மாலவி காக்னிமித்திரம் என்னும் நூலை எழுதந்து காளிதாசர். சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் புஷ்யமித்திர சுங்கன். கேள்வி 64. கடைசி சுங்க அரசர் யார்? கடைசி சுங்க அரசர் தேவபூதி.
கேள்வி 65 கன்வர் வம்சத்தை நிறுவியவர் யார்? வாசுதேவர். கேள்வி 66 சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார்? புஷ்யமித்திரர். கேள்வி 67 கடைசி கன்வ அரசன் யார்? கடைசி கன்வ அரசன் சுசர்மன். கேள்வி 68 சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கலை நாட்டியவர் யார்? சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கலை நாட்டியவர் சிமுகா. கேள்வி 69 பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட சட்டசாய் அதாவது சப்த சதி எனும் நூலை எழுதியவர் அரசர் ஹாலா. கேள்வி 70 தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு எது? கேள்வி 70 தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. கேள்வி 71 குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் யார்? கனிஷ்கர். கேள்வி 72 கனிஷ்கர் யாருடைய போதனைகளால் பௌத்தத்தை தழுவினார்? கனிஷ்கர் அஸ்வகோஷனுடைய போதனைகளால் பௌத்தத்தை தழுவினார். கேள்வி 73 முதல் சமஸ்கிருத நாடகத்தின் பெயர் புத்த சரிதம். புத்த சரிதத்தை எழுதியவர் அஸ்வகோஷர். முதல் சமஸ்கிருத நாடக நூல் எதுனா புத்த சரிதம். ஆசிரியர் அஸ்வகோஷர். தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் ஆகிய நூல்களை எழுதியவர் விசாக தத்தர். கேள்வி 75 இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்? பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யாரு? பாகியான். கேள்வி 76 ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா ஆகிய நூல்களை எழுதியவர் அர்ஷர். கேள்வி 77 சியூகி என்ற நூலை எழுதியவர் யுவான் சுவாங். கேள்வி 78 குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். கேள்வி 79 குப்த அரச வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யார்? குப்த அரச வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். கேள்வி 80 சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான அரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தி டேஸ் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டது. அப்போ அலகாபாத் கால் தூண் யாருடையதுன்னா சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் பொறிச்சிருப்பாங்க. பொறித்தவர் அரிசேனர். கேள்வி 81 அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யார்? அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? சமுத்திரகுப்தர். கேள்வி 83 விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். கேள்வி 84 குதுப்பினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது? அதாவது மெக்ரோலி இரும்பு தூண்னு சொல்லுவாங்க. குதுப்பினாருக்கு அருகேயுள்ள மெக்ரோலி இரும்பு தூணை வந்து யார் உருவாக்கியிருப்பார்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தன? நவரத்தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவையை அலங்கரித்தன. நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தன? இரண்டாம் சந்திரகுப்தர். கேள்வி 86 இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் என்னென்ன? இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. கேள்வி 87 நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். கேள்வி 88 குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்? குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலாதித்யர். இவர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியிருப்பார். கேள்வி 89 குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். கேள்வி 90 பாலாதி கிரிதானா காலாட்படையின் தளபதி, மகாபாலாதி கிரிதானா குதிரைப்படையின் தளபதி. நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் காமந்தகர். கேள்வி 93 குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், சேத்ரான்னு சொல்லுவாங்க. கிலானா தரிசு நிலங்கள். அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள். கேள்வி 94 எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர் எவ்வாறு அழைப்பார்னா சார்த்தவாகான்னு சொல்லுவாங்க. கேள்வி 95 ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் சிரேஸ்தின்னு சொல்லலாம்.
கேள்வி 96. யாருடைய காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது? யாருடைய காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது? குப்தர்கள் காலத்தில். கேள்வி 97. நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது? நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜியால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. கேள்வி 98. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். கேள்வி 99. கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் யார்? குப்தர்கள். கேள்வி 100. 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை எங்கு உள்ளது? 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை நாலந்தாவில் உள்ளது. கேள்வி 101. 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் எங்குள்ளது? 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ளது. கேள்வி 102. குப்தர்களின் அலுவலக மொழி என்ன? சமஸ்கிருதம். கேள்வி 103. அஷ்டத்தாயி எனும் நூலை எழுதியவர் யார்? அஷ்டத்தியாயி எனும் நூலை எழுதியவர் பாணினி. கேள்வி 104. சந்திர வியாகரணம் எனும் நூலை எழுதியவர் யார்? சந்திரோகோமியா. கேள்வி 105. காளிதாசர் எழுதிய நாடக நூல்கள். காளிதாசர் எழுதிய நாடக நூல்கள்னா சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். காளிதாசர் எழுதிய நாடக நூல்கள்னா சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். கேள்வி 106. காளிதாசர் எழுதிய சிறப்புமிக்க நூல்கள் எவை? மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம்காரம். நாடக நூல்கள்னா சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். இன்னும் சிறப்புமிக்க நூல்கள் எழுதந்து மேகதூதம், ரகுவம்சம், குமாரசமம், ரிதுசம்காரம். கேள்வி 107. சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்டர். கேள்வி 108. அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். கேள்வி 109. அர்சர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து எங்கு மாற்றினார்? கன்னோசிக்கு மாற்றினார். அர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து எங்கு மாற்றினார்? கன்னோசிக்கு மாற்றினார். கேள்வி 110. வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? ஹர்ஷவர்த்தனர். கேள்வி 111. ஹர்ஷர் மறைந்த ஆண்டு கிபி 648. கேள்வி 112. ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக எங்கு சந்தித்தார்? ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக எங்கு சந்தித்தார்னா கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். 113வது கேள்வி. ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் பாகா, இரண்யா, பாலி. கேள்வி 114. இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷர். கேள்வி 115. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங். கேள்வி 116. யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? யுவான் சுவாங் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியா வந்திருப்பார். யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில். அதே பாக்யான் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் வந்திருப்பார். கேள்வி 117. ஐகோல் கல்வெட்டு யாருடையது? 2ஆம் புலிகேசினுடையது. கேள்வி 118. பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? சிம்ம விஷ்ணு. கடைசி பல்லவ மன்னர் யார்? அபராஜிதன். கடைசி பல்லவ மன்னன் யார்? அபராஜிதன். கேள்வி 120. முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? பரஞ்சோதி. முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. கேள்வி 121. மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் அப்பர் என்று அழைக்கப்படக்கூடும் திருநாவுக்கரசர். கேள்வி 122. மத்த விலாச பிரகசனம் அதாவது குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்ற நாடகத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். கேள்வி 123. மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டவர் யார்? மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டவர் 2ஆம் புலிகேசி. கேள்வி 124. 2ஆம் புலிகேசியை வாதாபி போரில் கொன்றவர் யார்? 2ஆம் புலிகேசியை வாதாபி போரில் கொன்றவர் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகனான முதலாம் நரசிம்மவர்மன் கொன்றிருப்பார். கேள்வி 125. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனான ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிறார். சீன அரசுக்கு தூதுக்குழை அனுப்பியவர், சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றவர் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் 2ஆம் நரசிம்மவர்மன். அவனிசிம்மர் என்று அழைக்கப்பட்டவர் சிம்ம விஷ்ணு.
கேள்வி 128. முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர்கள் என்னென்ன? முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர்கள் சங்கிரண ஜாதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். கேள்வி 129. மாமல்லன் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாமல்லன் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன்னா மாமல்லன் வாதாபி கொண்டான். இரண்டாம் நரசிம்மவர்மன்னா ராஜசிம்மன். மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1984. கேள்வி 131. பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணியைச் சார்ந்தது. கேள்வி 132. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டங்களும் மாமல்லன் பாணியைச் சார்ந்தது. கேள்வி 133. கட்டுமான கோயில்கள் அனைத்தும் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணியைச் சார்ந்தது. கேள்வி 134. மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாயமங்கலம். முதலாம் மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம். கேள்வி 135. ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் எது? ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டந்து ராஜசிம்மன் அல்லது இரண்டாம் நரசிம்மவர்மன். நியாய பாஷா எனும் நூலை எழுதியவர் வாத்ஸ்யாயர். நியாய பாஷா நூலை எழுதியது வாத்ஸ்யாயர். கேள்வி 137. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார்? மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன் அவையை அலங்கரித்தார். கேள்வி 138. தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தண்டின். கேள்வி 139. பாராவி யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்? பாராவி சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்தவர். கேள்வி 140. கீராதார்ஜுனியம் எனும் வடமொழி காப்பியத்தை வடித்தவர் யார்? கீராதார்ஜுனியம் எனும் வடமொழி காப்பியத்தை வடித்தவர் பாராவி. கேள்வி 141. பாரத வெண்பா நூலை எழுதியவர் பெருந்தேவனார். கேள்வி 142. பெருந்தேவனாரை ஆதரித்தவர் யார்? பெருந்தேவனாரை ஆதரித்தவர் இரண்டாம் நந்திவர்மன். கேள்வி 143. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார். ஐகோல் கல்வெட்டை பொறித்தவர் யார்? ரவி கீர்த்தி. கேள்வி 145. பாரசீக அதாவது ஈரான் அரசர் இரண்டாம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தார்? பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு இரண்டாம் புலிகேசி அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தார். கேள்வி 146. ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யார்? தந்தி துர்கர். கேள்வி 147. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எங்கு உள்ளதுன்னா அஜந்தா ஓவியம் ஒன்றில் உள்ளது. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எங்கு உள்ளதுன்னா அஜந்தா ஓவியம் ஒன்றில் உள்ளது. கேள்வி 148. விருபாக்ஷா கோவில் எந்த கோயில் மாதிரியை கொண்டு கட்டப்பட்டுள்ளது? விருபாக்ஷா கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரியை கொண்டு கட்டப்பட்டது. கேள்வி 149. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். அதே காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டந்து ராஜசிம்மன். கேள்வி 150. ராஷ்டிரகூட அரசர்களில் தலைச்சிறந்தவர் யார்? ராஷ்டிரகூட அரசர்களில் தலைச்சிறந்தவர் அமோகவர்ஷர். கேள்வி 151. கிபி 916 பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர். கிபி 916 பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் இரண்டாம் கிருஷ்ணர். கேள்வி 152. ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர். ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர். கேள்வி 153. சோழர்களை தக்கோலம் போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? சோழர்களை தக்கோலம் போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் மூன்றாம் கிருஷ்ணர். கேள்வி 154. ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியவர் மூன்றாம் கிருஷ்ணர். கேள்வி 155. ராஷ்டிரகூட வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ராஷ்டிரகூட வம்சத்தின் கடைசி அரசர் மூன்றாம் கோவிந்தன். கேள்வி 156. கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது? கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம். இந்த கவிராஜ மார்க்கம் என்ற கவிதை எழுதந்து அமோகவர்ஷர். கேள்வி 157.
மூன்று ரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. மூன்று ரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. 158 ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகிய நூல்களை எழுதியவர் ஆதிகவி பம்பா. கேள்வி 159 சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட நிலக்கொடைகள். வேளாண் வகை நிலங்கள் என்பது வேளாண் வகைனா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம் என்பது பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் என்பது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். வேளாண் வகை நிலம்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம்னா பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளி சந்தம்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். கேள்வி 160 யார் தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்தார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருப்பார். கேள்வி 161 டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் யார்? டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் இல்துமிஸ். கேள்வி 162 ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை உடையது. 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். கேள்வி 164 யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? சோழர்களின் காலம். கேள்வி 165 கீத கோவிந்தம் நூலின் ஆசிரியர் யார்? ஜெயதேவர். கேள்வி 166 மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கங்காதேவி. கேள்வி 167 ஆமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கேள்வி 168 பிருத்திவிராஜ ரசோ என்ற நூலை எழுதியவர் யார்? சந்த்பார்தை. கேள்வி 169 இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று எது? இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று ராஜதரங்கிணி என்ற நூல் தான். இந்த ராஜதரங்கிணி நூல் எழுதந்து கல்லானர். கேள்வி 170 தபகத் இ நசிரி என்ற நூலை எழுதியவர் யார்? தபகத் இ நசிரி என்ற நூலை எழுதியவர் மின்கஜ் உஸ் சிராஜ். கேள்வி 171 தாஸ் உல்மா அசீர் என்ற நூலை எழுதியவர் யார்? தாஸ் உல்மா அசீர்னாவே ஆசன் நிசாமி எழுதியிருப்பார். கேள்வி 172 டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது? டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் தாஜ் உல்மா அசீர். இந்த நூலை எழுதிந்து ஆசன் நிசாமி எழுதியிருப்பார். கேள்வி 173 தாரிக்-இ பிரோஷாகி என்ற நூலை எழுதியவர் யார்? தாரிக்-இ பிரோஷாகி நூலை எழுதிந்து ஜியாவுத் பரணி. கேள்வி 174 தாரிக்-இ பெரிஸ்டா நூலை எழுதியவர் பெரிஸ்டா. கேள்வி 175 தபகத் என்பது அரேபிய சொல்னு சொல்லலாம். தபகத் என்பது அரேபிய சொல். இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தபகத்னா அரேபிய சொல்லு, அதன் பொருள் என்னன்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள். கேள்வி 176 தஜூக் என்பது எந்த மொழி சொல்? தஜூக் என்பது பாரசீக மொழி சொல். தஜூக்னா சுயசரிதை என்று என பொருள். கேள்வி 177 தாரிக் அல்லது தாகுயுக். தாரிக் அல்லது தாகுயுக் என்பது அரேபிய சொல். அப்போ தபகத்னாலே அரேபிய சொல்லு தான், தாரிக் அல்லது தாகுயுக்னாலே அரேபிய சொல்லு தான். தாரிக் அல்லது தாகுயுக்னா என்ன பொருள்னா வரலாறு. கேள்வி 178 பாபர் நாமா நூலின் ஆசிரியர் யார்? பாபர் நாமா நூலின் ஆசிரியர் பாபர். கேள்வி 179 ஐனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஐனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்களை எழுதியவர் அபுல் பாசல். கேள்வி 180 தசூக்-இ ஜகாங்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? தசூக்-இ ஜகாங்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜகாங்கீர். கேள்வி 181 தபகத்-இ அக்பரி எனும் நூலை எழுதியவர் யார்? தபகத்-இ அக்பரி என்ற நூலை எழுதியவர் நிஜாமுதீன் அகமத். தாரிக்-இ பதானி அதாவது பதானியின் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? பதானி. கேள்வி 183 13ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வருகை புரிந்தவர் யார்? வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த மார்க்கோ போலோ. இவர் காயல் துறைமுகத்து 2 முறை வந்திருப்பார் மார்க்கோ போலோ. கேள்வி 184 தாகுயுக் ஹி ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார்?
தாகுயுக் ஹி ஹிந்த் என்ற நூல் எழுதியவர் அல்பர்னி. கேள்வி 185. இபன் பத்துதா எந்த நாட்டு பயணி? இபன் பத்துதா மொரக்க நாட்டு பயணி. கேள்வி 186. ரிக்லா அதாவது பயணங்கள் என்ற நூல் எழுதியவர் இபன் பத்துதா. கேள்வி 187. நிக்கோலோ கோண்டி எந்த நாட்டு பயணி? நிக்கோலோ கோண்டி இத்தாலி நாட்டு பயணி. நிக்கோலோ கோண்டி விஜயநகர் வந்த ஆண்டு எப்பொழுது? 1420. மத்தியில் ஆசியாவின் ஈரட் நகரிலிருந்து அப்துல் ரசாக் விஜயநகருக்கு வந்த ஆண்டு? மத்திய ஆசியாவின் ஈரட் நகரிலிருந்து அப்துல் ரசாக் விஜயநகருக்கு வந்த ஆண்டு 1443. கேள்வி 189. போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் எந்த ஆண்டு விஜயநகருக்கு வருகை புரிந்தார்? போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் எந்த ஆண்டு விஜயநகருக்கு வருகை புரிந்தார்னா 1522. கேள்வி 190. கிபி 1829 முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டவர் யார்? ஜேம்ஸ் டாட். 191 கேள்வி பொறுத்துக. மாலவத்தை ஆண்டவர்கள் கூர்ஜர பிரதிகாரர்கள். தக்காணத்தை ஆண்டவர்கள் ராஷ்டிரகூடர்கள். வங்காளத்தை ஆண்டவர்கள் பாலர்கள். பவாரை சார்ந்தவர்கள் பரமாரர்கள். கேள்வி 192. பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். கேள்வி 193. பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கியவர் யார்? பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கியவர் தர்மபாலர். கேள்வி 194. விக்ரமசிலா மடாலயத்தை உருவாக்கியவர் யார்? தர்மபாலர். கேள்வி 195. தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என கருத்துக்குரியவர் யார்? ஆர்சி மஜும்தார். தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என கருத்துக்குரியவர் ஆர்சி மஜும்தார். கேள்வி 196. பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர் யார்? பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர் முதலாம் மகிபாலர். கேள்வி 197. இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் முதலாம் மகிபாலர். கேள்வி 198. பால வம்சத்தின் பண்டைய புகழையும் பெயரையும் மீட்டெடுத்தவர் யார்? பால வம்சத்தின் பண்டைய புகழையும் பெயரை மீட்டெடுத்தவர் முதலாம் மகிபாலர். கேள்வி 199. 1191 முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் யார்? பிருத்திவிராஜ் சௌகான். ஸோ முதல் தரையின் போர் பார்த்தீங்கன்னா 1191 நடந்திருக்கும். முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு இடையே நடைபெற்றிருக்கு. இதில் பிருத்திவிராஜ் சௌகான் வின் பண்ணியிருப்பார். 200வது கேள்வி. 1192 இரண்டாம் தரையின் போரில் வென்றவர் யார்? முகமது கோரி. ஸோ இரண்டாம் தரையின் போர் 1192 நடந்திருக்கும். முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு இடையே நடைபெற்றது. இரண்டாம் தரையின் போரில் முகமது கோரி வின் பண்ணியிருப்பார். அதே போல் பிருத்திவிராஜ் சௌகானை கொண்டிருப்பார். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் ஹிஸ்ட்ரி பகுதியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 200 கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.